ஏறக்குறைய வேடம் ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் தொடர்பு வரும். 26 ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு ஆரம்பித்த ஒரு நபர் நடத்த முடியாமல் 2 ஆண்டுகளில் அதை வெறும் 700 ரூபாய்க்கு எஸ் வாசன் அவர்கள் வாங்குகிறார். 28 தொடங்கி இன்றைக்கு இருக்கிற விகடன் 1928 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் 96 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பத்திரிகை. தமிழர்கள் வைத்தல்லவா நீங்கள் இது ஒரு நூற்றாண்டு காலம், ஏறக்குறைய 3 தலைமுறைகளை கடந்து தமிழர்களை வைத்தல்லவா நீங்கள் குழப்பம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தமிழர்கள் மீது உங்களுக்கு எந்த அளவு எண்ணம் இருக்கிறது? ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவு கேலியாக சித்தரித்திருக்கிறார்கள். கேலி சித்திரம் என்பது பொதுவாக பத்திரிகைகள் வருவது, அது ஒரு திட்டம் வருகிறது, ஒரு திட்டம் செயல்பட்டிருக்காங்க, அதிமுகவுடைய ஒரு செயல்பாடு இருக்கு, அதிமுக கொண்டு வந்த ஒரு திட்டம் சரியில்லை என்று கேலி சித்திரம் செய்வது, அதை விமர்சனம் செய்வது பத்திரிகைகள் எல்லா உரிமைகளும் உண்டு. இதுபோல கீழ்த்தரமாக நீங்கள் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துகிற நிலையில் நீங்கள் இந்த சித்திரம் வரைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வண்ணம் என்ன என்று புரியாது ஐயா. ஆனால் தமிழர்களை நீங்கள் இந்த அளவு டம்ளர் என்ற சொல்லு, புரட்சி டம்ளர், ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் என்பது புரட்சி தமிழர் என்ற பட்டம். அதை எவ்வளவு கீழ்த்தனமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் ஏதோ உங்களையும் என்னையும் போன்று ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர்.